ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சாம்பார் சாதம் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஒரு ஊறுகாய் அல்லது அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குக்கர் நமக்கு நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 7-8 சின்ன வெங்காயம் வந்து நல்லா முழுசாக உரித்து சேர்த்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது கூட நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெஜிடபிள்ஸ் மட்டும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு வந்தால் போதும். இது கூட நம்ம இப்போ வந்து மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேன். நான் இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேன். இதை அடிபிடிச்சிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி இதனுடைய நம்ம சேர்த்துக்கிடலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2யும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பராக நல்லா குழஞ்சி வெந்து வரும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா சாம்பார் சாதத்துக்கு வந்து குலைவாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் அப்படின்னா 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக குலைவாக நமக்கு வந்து வெந்து ரெடி ஆயிரும். இப்போ லைட்டாக அரிசியும் பருப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சிட வேண்டியதான். 5 விசில் வச்சிட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக நமக்கு வெந்துடும். இது கூடயே உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 5 விசில் வந்ததும் ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும் சாம்பார் சாதம் அப்படின்னா நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நம்ம அப்படி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக நல்ல சாம்பார் சாதம் வெந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இனி இதுக்கு அடுத்து நம்ம தாளித்து ஊற்றிட வேண்டியதான். ஒருவேளை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் சேர்க்கும் போது அதிலே கூட கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது இதை மாதிரி கூட செய்யலாம். இப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த தாளிப்போட ஃப்ளேவர் வந்து நம்ம லாஸ்ட்டு சேர்க்குறதுனால நல்லாவே இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகும், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்நீர் இதனோடய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா தளர்வாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.